கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 6:14. சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னம். ரொம்ப மோசமான பாவிகளை தான் சிலுவையில் அறைவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி அந்த சாபத்தின் சின்னமாக இருந்த அந்த சிலுவை யாரும் பேசாதீங்க. சிலுவையை சாபத்தின் சின்னமாக இருந்த அந்த சிலுவை அது எப்படி ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறினது என்று சொன்னால், அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அது புனித சின்னமாக மாறிவிட்டது. அந்த காலத்தில் சிலுவையில் அறையப்பட்ட மனிதர்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்களை தொங்க வைத்திருப்பார்கள். அவர்களை பார்க்கிறவர்கள், அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் அந்த சிலுவையை பார்த்து, அதில் தொங்கி கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து அவர்கள் மிகவும் மோசமாக பேசுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாபத்தின் சின்னமாக, அவமான சின்னமாக இருந்த அந்த சிலுவை யாரால் புனித சின்னமாய் மாறினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதினாலே அது ஒரு புனித சின்னமாய் மாறினது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கலாத்தியர் 6:14 மறுபடியும் வாசிக்கலாம். குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏனென்றால் அந்த சிலுவை சாபத்தின் சின்னமாக இருந்த அந்த சிலுவை இப்பொழுது பரிசுத்தத்தின் சின்னமாய் மாறிவிட்டது. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி
அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். எபிரேயர் 2:9, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சிலுவை ஒரு அவமான சின்னமாக இருந்த சிலுவை இயேசு கிறிஸ்து அதில் அறையப்பட்டதனால இப்பொழுது அது புனித சின்னமாக மாறிவிட்டது. இன்றைக்கு நாம் சிலுவையை குறித்து ரொம்ப பயபக்தியாக இன்றைக்கு நாம் சிலுவையை குறித்து நாம் என்ன செய்கிறோம், பேசுகிறோம். ஆனால் அந்த காலத்தில் ரோமர்களுடைய அரசாட்சியின் நேரத்தில் சிலுவையானது கொடிய பாவியாக இருந்த மனுஷனை அறையக்கூடிய ஒரு சின்னமாகத்தான் சிலுவை அந்த காலத்தில் இருந்தது. ரொம்ப மோசமான பாவிகள் அந்த வழியாக ஜனங்க நடந்து போகும்போது அந்த சிலுவையை பார்த்து அதில் தொங்கி கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து ரொம்ப அவமானமாய் பேசுவார்கள். அப்படிப்பட்ட சிலுவை இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கினதுனால அது இப்பொழுது புனித சின்னமாக மாறிவிட்டது. எல்லார் வீடுகள்லையும், குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் சிலுவையை தொங்க விடுகிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 23. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களில் ஒருத்தன் ஒரு மாதிரி பேசுகிறான், இன்னொருத்தன் தேவனுக்கு பயப்படுகிறானாக பேசுகிறான். அப்போ அவன்தான் ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை நினைத்து கொள்ளும் என்று சொல்லும்போது கர்த்தர் உடனே ஆன்சர் பண்ணுறாரு, நீ இன்று என்னோடு கூட எங்கே இருப்ப? பரதீசில் இருப்பாய் என்று சொல்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். கர்த்தரை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல்
செய்த காரியத்தை இங்கே சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 இப்ப கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த இடத்துல ஒரு விசேஷித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடு என்ன? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரன். பர்சனலாக தன்னை குறித்து ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறார். அது என்ன? எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரோமர் 8:35-39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். உலகத்தின் எந்த சக்திக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க வல்லமை இல்லை என்ற ஒரு சரியான ஒரு வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு ஏவுகிறது என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:40-41. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். கமாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாய சாஸ்திரி, யூதர்களாலே ரொம்ப மதிப்பு பெற்ற ஒரு நியாய சாஸ்திரி, அவர் தான் இந்த ஆலோசனை கொடுக்குறார். அப்போஸ்தலர்களை என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும்போது அப்போ அவர் தான் சொல்கிறாரு, தேவனுக்கு விரோதமாக போரிடாதபடிக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கிரியைகள் மனுஷராலே உண்டாயிருந்ததானால் அது அழிந்து போயிடும். ஆனால் தேவனால் உண்டாயிருக்குமானால் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து போராட உங்களால் கூடாது என்று சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையின்படி அவர்கள் அப்போஸ்தலர்களை வரவேற்று அடித்து
அவளை விட்டு விடுகிறாள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு புறப்படுறாங்க. அவர்கள் அடிபட்டிருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது சந்தோஷமாய் அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் வெளியே போகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையானது பாவத்தின் மேல் ஜெயத்தையும் சாபத்திலிருந்து விடுதலையும் கொண்டு வருகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அது மாதிரி நீங்களும் இருங்கன்னு சொல்றார். கலாத்தியர் 3:13 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை விடுதலையாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலைன்னா அதில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதைத்தான் அங்கே சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்று சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்து மரித்ததினாலே அதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கு. சரி, அடுத்து பிசாசை சிலுவையிலே ஜெயித்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவரைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பரியந்தத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள். உங்கள் பாவங்களையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே நடந்த காரியம் வெளியில் உள்ள மனிதர்களுக்கு, அதை பார்க்கிறவர்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவை என்பது அவமான சின்னம் அல்ல, அது வெற்றியின் சின்னம் என்று சொல்கிறார். அந்த வெற்றி எப்படி கிடைச்சது? அந்த வசனத்தை திரும்பி வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
அந்த வெற்றியை பற்றியதான விவரத்தை அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவை ஒரு அவமான சின்னம் அல்ல, சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். ஆமென். பிசாசானவன் ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் பிசாசானவன் என்ன செய்தான்? அவர் இடையிலேயே அவர் ரத்தம் சிந்தி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னமே அவர் ரத்தம் சிந்திடணும்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணான். ஆனால் கர்த்தர் ஆண்டவர் இயேசு அந்த ஒவ்வொரு சாத்தான் கொண்டு வருகிற சோதனையெல்லாம் முறியடித்து சிலுவையிலே ரத்தம் சிந்தும்படியாய் அவர் என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்தார். அடுத்து உலகத்தினின்று விடுவிக்கும்படி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4 கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டதுதான். ஆனால் இப்பொழுது அந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறது யாரு? பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறது யாரு? ஏங்க சொல்லுங்கங்க. இப்போ பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறது யாரு? சாத்தான். ஏனென்றால் உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் யாரால உண்டானது? உலகத்தால் உண்டானது. அப்போ இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். 1 யோவான் 2:15-16. அது மட்டுமல்ல, உலக சிற்றின்பம், உலகத்தின் ஆஸ்தி, உலகத்தின் ஆவி, உலகத்தின் வேஷம், உலக கவலை, இதெல்லாமே பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள். அடுத்து நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14.
நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி சுத்திகரிக்கும்படி நம்ம சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்தார். தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யோவான் 10:32. இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியையின் நிமித்தம் என்மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். லூக்கா 13:32. லூக்கா 13:32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். சோதரா. மத்தேயு 26:6-10. மத்தேயு 26:6-10. இயேசு பித்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்தியாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவுக்கு செய்த கிரியை, நற்கிரியை, அந்த நற்கிரியை உலகமெல்லாம் சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம். பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையை விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தெற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் வாசிங்கம்மா. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லெத்தா ஊருக்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனார். அவர் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தெற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து உறங்கார் பணியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள்.
அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். அப்போ தொர்க்காள் என்கிற சீசி மிகுதியான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்து கொண்டு வந்தாள். அவள் திடீரென்று மறித்து விடுகிறாள். அப்போது பக்கத்தில் பேதுரு இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டு ஒரு நாள் பிரயாண தூரத்தில் இருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவரை கூப்பிட்டு வந்து இந்த தபித்தாளுக்காக துர்காளுக்காக ஜெபிக்கும்படியாகி கூட்டி வருகிறார். ஆனால் அங்கே வந்த உடனே பேதுரு அந்த மரித்து போயிருந்ததான அந்த துர்காளை பார்த்து, தபித்தாளே எழுந்திரு என்று சொல்லி சொல்லுகிறார். உடனே அவள் கண் விழித்து எழுந்து பார்க்கிறார். அப்புறம் எல்லாரையும் அழைத்து அவள் உயிருள்ளவளாக இருக்கிறதை காண்டு அங்கே எல்லாற்றையும் ஒப்பு கொடுக்கிறார். அடுத்து இயேசு சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவனுடைய அடுத்த நோக்கம் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்மை நிறுத்துவதற்காக நம்மைத்தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள். அடுத்த நோக்கம் என்னன்னா, அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தவனுடைய அடுத்த நோக்கம் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்மையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுவார். கொலோசியர் 1:21. கொலோசையர் 1:20. அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். சிலுவை ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் சின்னம். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நம்ம எல்லாம் இரு திறத்தாரை ஒன்றாக்கினார், வகையாக இருந்த நடுச்சுவரை தகர்த்தார் என்று சொல்கிறார். அப்போ புறஜாதியாரையும் பரிசுத்தவான் யூதர்களையும் ஒரே திறத்தாராக்கி அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பிதாவிடத்திலே சேரும் சராக்கியம் புறஜாதியாருக்கும் உண்டாகும்படியாய் கர்த்தர் மரித்தார். எபேசியர் 2:11 முதல் 22. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்பட்டிருக்கிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராயும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாகிய சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். புறஜாதியாரையும் யூதர்களையும் ஒரே தரத்தார் என்கிற நாமையில் அவர்களை ஒன்று சேர்த்து பகையை இல்லாமலாக்கி சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார் என்று அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையானது தோல்வியின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் சின்னம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம்.